வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு திட்டமிடல் என்ற தலைப்பில் சிந்திக்கலாம். பகுதி 1. நம்முடைய மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முறையான நீடித்த நிலைத்த தன்மையை உடையது. மனித வாழ்க்கைங்கிறது ஒரு நிலையான நீடித்த தன்மை உடையது. அப்படி நீடித்த நிலையான தன்மையோடு இயங்கக்கூடிய இந்த மனித வாழ்வியல் அமைப்பில் நாம் அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ எல்லாமே திட்டமிடல் தான். நாம் ஒரு பிளானிங் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை வாழக்கூடாது, வாழ முடியாது. இப்போ நம்மள்கிட்ட ஒரு பிளான் இருக்கும், இல்லை எனக்கு எந்த விதமான குறிக்கோளும் கிடையாது, நான் பாட்டில் இருக்கேன், பசிச்சதுன்னா சாப்பிட்றோம், நேர நேரத்துக்கு தவம் பண்ணுறோம், நேர நேரத்துக்கு உழைக்கிறோம், அப்புறம் இரவு பகல் தூங்கிடுறோம். அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் இன்னும் சரியான முறையில் இணையவில்லை அப்படின்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியாக இணையணும், நம்மளுடைய வாழ்க்கையோடு நாம் சரியாக இணையணும். அப்போ நாம் வேறையாகவும் நம்ம வாழ்க்கை வேறையாகவும் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையோடு நாம் சரியாக இணையணும் அப்படின்னா நாம் வேறையாகவும் வாழ்க்கை வேறையாகவும் இருந்துக்கிட்டு. இப்போ முதல்ல நாம் இந்த வாழ்க்கைக்குள்ளார போகணும். எதை வச்சு போக முடியும்? அதுக்கு தான் மகரிஷி பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கை முறை அப்படிங்கிறத தொகுத்து அதை முறைப்படுத்தி கொடுத்தது எல்லாம் இறை பேராற்றல், இறைநிலையினுடைய ஒரு பியூர் பிளான். அவனுடைய திட்டத்தின் கீழே தான் இந்த மனித வாழ்க்கைங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவனோட பிளானுக்குள்ளே நாம் ட்ராவல் ஆகணும். அப்படிங்கிறப்ப இப்போ இருக்கக்கூடிய இந்த உடலை வைத்துக்கொண்டு அல்லது இந்த மனதை வைத்துக்கொண்டு இந்த உயிரை வைத்துக்கொண்டு முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அப்போ அதுக்குன்னு நம்மளுடைய மனதை, நம்முடைய உடலை, நம்மளுடைய உயிரை தயார்படுத்தணும். இறைநிலையினுடைய திட்டத்தோடு நாம் இணைவதற்கு எல்லா வகையிலும் முறையிலும் நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். அப்படி தயார்படுத்துவதற்கான விஷயங்களை தான் நாம் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக மகரிஷி பேசிக்கில் மனவளக்கலை பயிற்சியை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல உடல் பயிற்சி ரெகுலராக பண்ணுறோமா, உடல் பயிற்சி டெய்லி பண்ணிடுறோம் அப்படின்னா ஓகே, ஃபஸ்ட் லேயரில் நாம் பாஸ். உடல் பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை, இந்த 4 வேலையும் நாம் ரெகுலராக செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவலில் நாம் பாஸ் ஆகிட்டோம். இல்லை இதுவே எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும்போது உடற்பயிற்சி பண்ணுறோம், அல்லது ஏதாவது ஒரு நாள் இங்கே ஆழியார் அறிவித்திருக்கோயிலுக்கு அல்லது மன்றத்துக்குன்னு நாம் மௌனத்துக்குன்னு கலந்துக்கும் போது மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல இதுக்கு நாம் ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணுறது? நமக்கு முதல்ல நாம் யோசிப்போம், டெய்லி நாம் தூங்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில் எந்திரிச்சு உடல் பயிற்சியை பண்ணிடணும். எத்தனை மணிக்கு? கரெக்டாக ஒரு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு பண்ணிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். நாம் ஒரு 6:05க்கு எந்திரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 6:05 ஆயிடுச்சா, பிளான் கெட்டு போச்சு, சரி படுத்து தூங்குவோம், அவ்வளோதான், தூங்கிடுவோம். அடுத்த நாள் அலாரமெல்லாம் வச்சுட்டு படுத்து எந்திரிப்போம்.
அப்பயும் லேசாக கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. 6:05 6:10 இன்றைக்கும் முடியாமல் போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது அன்னைக்கு. அப்போ இப்படி நாம் டைமை ஃபிக்ஸ் பண்ணி உடற்பயிற்சி அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னா ரொம்ப கேப்பான ஒரு சுச்சுவேஷனில் நாம் இது மாதிரி பிளான் பண்ண கூடாது. ஏன்னா டைமை ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்குள்ளுடைய மனசு நம்மளை ஏமாற்றிடும். எப்படியாவது உடற்பயிற்சி பண்ணாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு நமக்குள்ளே இருக்க தன்மை நம்மளை ஏமாற்றும், பிளான் பண்ணிடும். அப்போ ஜஸ்ட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் தாண்டினாலும் நமக்கு இந்த மனசு வராது. அப்போ நாம் என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோடனே எத்தனை மணி ஆனாலும் சரி நம்முடைய கை காலெலாம் கழுவிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்து உடற்பயிற்சி பண்ணிடுவேன் அப்படின்னு இந்த பிளானை ஃப்ரீயாக வச்சுக்கணும். டைம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்மளால் மறுபடியும் உடற்பயிற்சியோடு கனெக்ட் ஆகிறது முடியாத காரியம். ஸோ வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கும்போது டைமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண கூடாது. காலையில் எந்திரிச்சோடனே உடற்பயிற்சி பண்ணிடுவேன், இத்தனை நேரம்னு கிடையாது, எப்போனாலும் சரி. ஜஸ்ட்டு நமக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கா போதும், என்ன பண்ணலாம், கைப்பயிற்சியோடு அன்னைக்கு முடிச்சிடலாம், காயக்கல்பம் அதோடு அன்னைக்கு நிறைவு பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த நாள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு 10 நிமிஷமாக அதை டெவலப் பண்ணிக்கும். அதுக்கு அடுத்த நாள் அது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எந்த அளவுக்கு கபாலபதி வரைக்கும் முடியுமா அது வரைக்கும் பண்ணிடலாம். இப்படியே டெவலப் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ண முடியுமே ஒழிய நாம் 5 மணிக்கு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு பயிற்சி பண்ணிடணும் அப்படின்னு டைமை ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மனதும் உங்களுடைய செயல் திட்டத்தை நம்முடைய மனசு நம்மளை ஏமாற்றிடும். நம்முடைய மனசு நம்மளை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணி விட்டுரும். இப்போ நம்ம இந்த ப்ரீ பிளானாக வச்சுக்கணும். இன்றைக்கி நான் நாளைக்கு எந்திரிப்பேன், எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் 5 நிமிஷம்னாலும் 5 நிமிஷம் பயிற்சியை செஞ்சுருவேன், அதுக்குள்ளே என்ன முடியுமோ அதை செய்யும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிவிட்டு இது அப்படியே 1 மணி நேரமாக கொண்டு போனோம் அப்படின்னா அப்போ போய் நம்ம கரெக்டாக டைம் ஃபிக்ஸ் பண்ணி எந்திரிச்சோம் அப்படின்னா அப்போ ஒத்துழைக்கும். ஏன் இது முடிய மாட்டேங்குது அப்படின்னா இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் தான். நம்ம ஒரு நல்லா உடற்பயிற்சி பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷம் 1 மாதம் சுத்தமாக கம்ப்ளீட்டாக டச்சே இல்லாமல் இருக்கும் அப்படின்னா உடல் செல்கள் எல்லாத்துக்குள்ளேயும் என்ன ஆகிடும், இந்த மந்தத்தன்மையுள்ள கெமிக்கல் ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிச்சு. அப்புறம் அது சோம்பேறித்தனத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ மறுபடியும் போய் பயிற்சியோட கனெக்ட் ஆகிறதுக்கு நாம் இப்படி ஒரு ஃப்ரீ பிளானாக வச்சாட்டால் தான் போய் கனெக்ட் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா அது மறுபடியும் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய நடவடிக்கைகளை நம்மை விட நமக்குள்ளாக உள்ள வினைத்தன்மை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுது. நாம் கூட அந்த அளவுக்கெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம், அது கேப்பே இல்லாமல் ஃபாலோ பண்ணுது. எந்த இடத்துல அடித்தா விடுவான், அவனை எந்த இடத்துல வீழ்த்தலாம் அப்படிங்கிறதுல நம்மளை விட நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வினைத்தன்மை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுது. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, இவ்வளவு கிளாராக ஒர்க் பண்ணுது. அந்த அளவுக்கு அது தன்னுடைய அனுபவத்தை வச்சிருக்கு. நம்மை விட நம்மளுடைய இந்த விலங்கின பதிவுகளுக்கு நம்முடைய பலம் என்ன, நம்மளுடைய பலகீனம் என்னங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ இவனை எங்கே அடித்தா எங்கே தட்டினா விழுவான் அப்படிங்கிறத கிளாவராக பிளான் பண்ணி பிரமாதமாக ஒர்க் பண்ணும். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நாம் புரிஞ்சுக்கிட்டு முதல்ல பயிற்சியோடு நம்மளை இணைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பயிற்சியில் டெப்த்தாக ஆழமாக போகிறதுக்கு அடுத்த கட்ட பிளானை நாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இப்போ தவத்தில் நாம் ஆழ்ந்து நல்லா ஒடுங்கி அந்த அருள் பேராற்றலோடு இணைஞ்சு தவம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் என்ன அப்படிங்கிறத ஆழமாக பிளான் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நாம் புலன்கள் வழியாக வெளியே வந்தோமா, புலன்கள் வழியாக தன்மாற்றம் அடைஞ்சு தான் இவ்வளோ தூரம் வாழ்ந்துடும். இப்போ அதே புலன்கள் வழியாக தான் என்ன பண்ணி ஆகணும், நாம் உள்ளே போய் ஆகணும்.
இந்த புலன்களை விட்டுட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, உள்ளுக்குள்ளார போக முடியாது. அப்போ இந்த புலன்களுக்கு நுணுக்கமான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். பஞ்சேந்திரிய தவம் பண்ணுறமே, அது புலன்களை தயார் பண்ணுறது. புலன்களுக்கே நாம் பயிற்சி கொடுக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சுவை உணர்வு, நமக்கு சர்க்கரை கரெக்டாக போட்டு குடிச்சுதான் பழக்கம் இல்லையா? ஒரு நாள் என்ன பண்ணணும், சர்க்கரையினுடைய அளவை குறைக்கணும். சர்க்கரையே இல்லாமல் குடித்து பார்ப்போமே. இப்போ அந்த பாலில் ஒரு இனிப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கும் இல்லையா? அந்த இனிப்பை உணர்றதுக்காக நான் இந்த முயற்சியில் என்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளேன் அப்படின்னு முயற்சி பண்ணு. அதே மாதிரி இப்போ நாம் காரமெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். காரமெல்லாம் ஜாஸ்தியாக சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அது ஆன்மீக வாழ்க்கைக்கு செட்டில் பண்ணவே முடியாது. எதுக்கழிச்சுக்கிட்டே இருக்கும், தூக்கி விட்டுரும். நம்ம போய் நம்முடைய மனசை உயிர் மேலே அப்படி வைக்க கூட முடியாது, தெரிச்சிடும். அதனால் காரத்தை கண்டிப்பாக குறைச்சிடணும். அதுக்காக சுத்தமாகவே ஒன்றும் இல்லாமல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லலை, பத்திய மாதிரியெல்லாம் குறைச்சிக்கங்க. ஏன்னா நம்மளுடைய உடல் செல்களுக்கு அந்த துருவ அமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த காரம் சார்ந்த அணுக்களும் அது சார்ந்த காந்த தன்மையும் ஒரு ஸ்பீடு, எப்போ பார்த்தாலும் ஒரு இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த காரத்தன்மை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மின்காந்த சக்தியை வச்சுக்கிட்டு நாம் எங்கே போய் மனசை அமைதிப்படுத்துறது? சான்ஸே. அதனால் காரத்தை குறைச்சிக்கணும். இப்போ நாம் தயிர் சாதம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், உப்பு போட்டு தானே சாப்பிட்றோம். உப்பே போடாமல் சாப்பிட்டு அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா? அந்த டேஸ்ட்டை நாம் நமக்குள்ளாக டெவலப் பண்ணிக்கணும். அப்போ எப்போவுமே இவர் சொல்கிறத கேட்டோம் அப்படின்னா நம்மளை ஒரு சன்னியாசி மாதிரி சாமியார் மாதிரி மாற்றிடுவாரோ? அப்படிலாம் ஆக மாட்டோம். இந்த பூமியில் தான் இருக்கோம், வாழ்கிற வரைக்கும் குடும்பத்தோடு தான் வாழ்வோம். அது மாதிரிலாம் ஆகாது. ஜஸ்ட்டு நம்மளுடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் புலன்களில் இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக இது மாதிரியான முயற்சிகளை செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மலுக்கு வந்துடலாம். பெருசாக எல்லை கடந்து புலன் தன்மைகளில் நம்மளுடைய மனசு அப்படியே அடிமையாக இருந்து வாழுது இல்லையா? அதிலிருந்து கொஞ்சம் நாம் உள்ளே கொண்டு வந்துடலாம். அதுக்காக இந்த நுணுக்கமான பயிற்சிகளை நாம் செய்து பழகணும். இதை நாம் முதல்ல வீட்டில் அறிமுகப்படுத்தும் போது நம்மளை கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க. அதுக்காக அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, ஒன்றும் பயந்துட வேண்டாம், இங்கே தான் இருப்பேன், ஜஸ்ட்டு ஒரு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நாம் முயற்சி பண்ண இந்த பற்றற்ற தன்மைக்கு நம்மளுடைய மனசை கொண்டு வந்துடலாம். இருப்போம், அங்கே தான் வாழ்வோம். ஆனால் நமக்கு என்ன இருக்காது, பற்று இருக்காது, அட்டாச்மெண்ட் இருக்காது. நம்முடைய கடமைகளை சரியாக செய்யும். அதற்காக நாம் தயாராகிடலாம். அதே மாதிரி ஓசை, இப்போ நல்ல எந்த ஒரு மியூசிக்காக இருந்தாலும் சரி, அதில் ஒரு சின்ன கேப்பு விட்டு ஒரு மெல்லிய ஒரு சவுண்டு கண்டிப்பாக இருக்கும். அந்த சவுண்டை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அந்த ஒரு சவுண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ஒரு சவுண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சில்ட்ரன்ஸ் அப்படி கேப் விட்டு அந்த மியூசிக் இருக்கும். அப்படியெல்லாம் நாம் நம்மளுடைய மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்க நம்மளுடைய மனசு அப்படியே டெத்தாக உள்ளே போகிறதுக்கு தயாராகும். இந்த மாதிரியான முயற்சிகளை நாம் எடுத்துக்கும்போது நம்முடைய புலன்களை நாம் என்ன பண்ண முடியும், கடந்து நம்மளுடைய மனதை உயிரோடு நிற்கிறதுக்கான முயற்சியில் செய்ய முடியும். அதே மாதிரி ஸ்மெல், நமக்கு பிடிச்ச ஸ்மெல்லு பிடிக்காத ஸ்மெல்லுலாம் இருக்குது இல்லையா? இதிலெல்லாம் இருந்து நாம் முதல்ல வெளியே வந்துடும். நமக்கு பிடிச்ச ஸ்மெல்லு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவத்தை வச்சுக்க கூடாது. இப்போ நாம் பிடிச்சது அப்படின்னு எதுவாக வேணா இருக்கட்டுமே, எனக்கு பிடிச்ச கலரு, எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டு, எனக்கு பிடிச்ச ஓசை மியூசிக்கு, எனக்கு பிடிச்ச வாசனை,
எதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சதுன்னு நீங்கள் ஒரு விஷயத்த முன் வச்சு ஒரு டெவலப்மெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கும்போது, அது சார்ந்த விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக்கும் போது, தெரிந்தோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்களுடைய மனதை நீங்களே மயக்கத்துக்கு உள்ளாக்குகிறீர்கள் என்று பொருள். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாவே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய மயக்கத்தன்மையிலிருந்து நம்மால் விடுபட முடியாது. சென்ட்ரலைஸ் பண்ணிருங்க, நடுநிலைக்கு வந்துருங்க. எனக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னெலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற அந்த அறிவுத்தன்மையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து பழக வேண்டும். அப்படி முயற்சி செய்யும்போது தான் இந்த புலன்கள்லேருந்து நாம் நம்முடைய மனசை மீட்டெடுக்க முடியும். ஏன்னா ரொம்ப ஆழமாக சிக்கி இருக்கிறது. கொஞ்ச நாள் கிடையாது, 2 நாள் 3 நாளில் சிக்கினது கிடையாது. எவ்வளவோ ஜென்மங்களாக, கோடான கோடி ஆண்டுகளாக நாம் சிக்கியிருக்கோம். அப்போ இதிலிருந்து கொஞ்சம் நம்மளுடைய மனதை மீட்டெடுப்பதற்கு இது மாதிரியான பயிற்சிகள் தேவை. நம்மளுடைய மனசு வேகமாக எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு அதுக்கிட்ட போய் அமைதியாயிரு, மௌனமாயிருன்னா அது இருக்காது. ஆரம்பத்தில் இது மாதிரி மௌனம் இருக்க பழகுறோம் அப்படின்னா நமக்கு மௌனம் செட் ஆகிறதுக்கே 3 நாள் ஆகிடும். 3 நாளுக்கு அப்புறம்தான் மௌனம் இதுதாங்கிறதே நமக்கு புரியும். இப்போ நாம் ஆரம்பத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாழ்த்துங்க. தவம் பண்ணுறோம், தவம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வையகத்தை வாழ்த்துறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்திக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம மௌனம் அடிக்கடி இருந்து பழகணும். கூடவே சேர்ந்து நமக்கு எப்போ எல்லாம் வாய்ப்பதோ வாய்ப்பை உருவாக்கி கொண்டு மௌனம் இருக்கும். பக்கத்தில் உள்ள தவ மையங்களில் மாதத்தில் ஒரு நாள் அல்லது வாரத்தில் ஒரு நாள் மௌனம் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நம்ம ஃப்ரீ பண்ணிவிட்டு அதில் கலந்துக்கிறதுக்கு நம்ம தயாராகிடும். வீட்டிலையே நாம் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் மௌனம் இருக்கலாம். அல்லது யாரும் இல்லை, வீட்டில் நாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்னா மௌனம் இருங்க. அப்படி எல்லாம் மௌனம் இருந்து பழகிட்டோம் அப்படின்னா அப்புறம் இங்கே வந்து நம்ம இருக்கிறதுக்கு, மௌனமாக இருக்கிறதுக்கு நம்முடைய மனசு ஒத்துழைக்கும். அவ்வளோதான் விஷயம். மனம் ஒத்துழைக்கும். இந்த ஜிம்மில் எல்லாம் இந்த ரன்னிங் மிஷின் ஒன்று இருக்கு இல்லையா, கீழே பெல்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் ஸ்பீடு கம்மியாக இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுவே 40-50 கிலோமீட்டரில் ஓடுது, அது மேலே ஏறி போய் நின்று ஓடுறோம் அப்படின்னா எங்கே போய் ஓடுறது? போய் கீழே புதக்கடின்னு விழுக வேண்டியது தான். அது மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக ஓடுற மனசை நம்ம திடீர்னெல்லாம் நிறுத்தி அமைதியாக இரு, மௌனமாக இரு அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் கேட்காது. இன்றைக்கி வந்து என்ன மௌனம் இருங்கிறேன். இவ்வளோ நாளும் சும்மா இருந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு உயிர்னா என்னன்னு யோசி, மனசுனா என்னன்னு தெரிஞ்சுக்க, உடம்புனா என்னன்னு புரிஞ்சுக்க, பஞ்சபூதங்களை பற்றி தெரிஞ்சுக்க அப்படின்னா திடீர்னு இப்படிலாம் மாற்ற முடியும்? அதெல்லாம் முடியாது என்னால். நான் இப்படி தான் இருப்பேன். இதோ அங்கே அம்மா எனக்கு பால் பாயசம் வச்சு கொடுக்குறேன்னு இருக்காங்க, சினிமாவுக்கு வேறு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசு அதோட போக்குக்கு ஓடத்தான் செய்யும். அது பழகி வச்சிருக்கிற நிலையில் அது அப்படியே தான் திரும்பி இயங்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அப்போ இப்படிப்பட்ட மனதை வைத்துத்தான் நாம் நம்முடைய உயிரையும் அறிவையும் மனதையும் உணர்ந்தாக வேண்டும். அப்படி கொஞ்சம் அதை தயார் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வரைக்கும் சிரமந்தான். ஆனால் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக போகும். பல விஷயங்களை இந்த மனசு தான் நமக்கு போகுது. அதுவும் பாருங்கள் அப்படி தான் நடக்க போகுது. இப்படி இருக்கிற இதே மனசு தான் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி எல்லா விஷயத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்த போகுது. அத்தகைய சிறப்பு மிக்கது நம்முடைய மனம். கொஞ்சம் பக்குவப்படுத்தி தயார்படுத்துவோம்.
இப்போ மனதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுடைய அறிவின் வழியில் திருப்புறதுக்கு முயற்சி பண்ணணும். சடனாலாம் அது மாறாது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுக்க கொடுக்க மாறும். இப்போ இந்த வாழ்த்த என்ன ஆகும்? பிரபஞ்சத்தை வாழ்த்த நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவமும் வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவமும் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகும். அவ்வளோ பெரிய சயின்ஸு இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி நடக்குது. நாம் அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டு இந்த 7 சக்கரங்கள் நமக்கு ஒத்துழைப்பு நல்ல முறையில் கொடுத்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மௌனத்துக்கு தயாராகிடும் உடம்பு. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சக்கரங்கள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஒன்று 7 சக்கரம் இருக்கா, இந்த 7 சக்கரத்தில் ஒன்று மெதுவாக சுற்றும், ஒன்று ஸ்பீடாக சுற்றும், ஒன்று அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் இயக்கம் இருக்கும். அப்போ இந்த சிஸ்டம் எப்போ ஒரே மாதிரி எல்லா சக்கரங்களும் ஒரே ஸ்பீடில் கிளாக் வைஸாக சுற்றுதோ அப்போ நம்மளுடைய இந்த ஆன்மீக பயணம் அப்படிங்கிறதுக்கு இந்த உடம்பு மனசு எல்லாம் ஒத்துழைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். மனசுக்குள்ளே 1000 குழப்பங்கள், 1000 சிக்கல்கள், ஒரு எண்ணம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். சில பேருக்கு எனக்கு எதிர்காலம்னு ஒன்று இருக்கா இல்லையானே தெரியல, என் வாழ்க்கை அப்படி இருக்குன்னு தோணும். எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் நாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு மனசு ஒரு எண்ணம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா நாம் அந்த அளவுக்கு அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். இதற்கு முன்னாடி அந்த எண்ணத்துக்கு அந்த அளவுக்கு நாம் இடம் கொடுத்துட்டோம். ரெண்டாவது, அது நம்மளை மேலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம் பலகீனமாக இருக்கோன்னு அர்த்தம். இந்த 2 விஷயமும் நடக்கும். ஒன்று, அதுக்கு நாம் இடம் கொடுத்துட்டோம். ரெண்டாவது, நாம் பலகீனமாக இருக்கிறோம். இப்போ இந்த பலகீனமான மனப்போக்கை தன்மையை நாம் மாற்றியே தீர வேண்டும். அதுக்கு தான் மகரிஷி இந்த மனவளக்கலையை கொடுத்துருக்காங்க. இந்த மௌன காலத்தை நாம் அதுக்கு சிறப்பாக பயன்படுத்தி உடல் பயிற்சி, காயகல்பம், தவம் இதெல்லாம் கொஞ்சம் உணர்வு பூர்வமாக செய்யணும். அதில் வரக்கூடிய அந்த எனர்ஜி, அதனுடைய ஆற்றல்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதில் நாம் கொஞ்சம் நின்று நீடித்து வாழ்ந்து பழகும். நம்ம தவம் முடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே நாம் அந்த தவத்தினுடைய எனர்ஜி ஃபீல்டு அதுக்குள்ளேருந்து வெளியே வந்துடக்கூடாது. அது கூடயே எவ்வளோ நேரம் நம்மளால் இருக்க முடியுதுன்னு பாருங்கள். இப்போ நாம் பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருந்து கேளு. அப்படி இருந்து கேட்கும்போது தவ ஆற்றலை எந்த அளவுக்கு நாம் தக்க வச்சுக்கிறோமோ அந்த பண்பு மேலும். விஷயம் அவ்வளோதான். ஆற்றலை தக்க வைத்து கொள்ளக்கூடிய தன்மையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெவலப் பண்ணிக்கிறீங்க. அப்போ இது நம்ம உடல் பயிற்சி பண்ணாலும் சரி, தவம் பண்ணாலும் சரி, காயகல்பம் பண்ணாலும் சரி, இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு எனர்ஜி இருக்குது, ஒரு ஆற்றல் ப்ரொடக்ஷன் ஆகுது. அந்த ஆற்றலோடு வாழுதல், என்னுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாம் அந்த ஆற்றலோடு இணைத்து கொண்டு அதனோடு நீடித்து நிலைத்து வாழுதல் அப்படிங்கிற முறைக்கு நம்மளுடைய மனசை நாம் தயார்படுத்திக்கணும். அப்படி தயார்படுத்த நமக்கு நாளுக்கு நாள் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். உயிரை பற்றிய அனுபவம், மனதை பற்றிய அனுபவம், இயற்கையை பற்றிய அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். இப்போ நாம் இந்த பயிற்சியில் நாம் செய்ய என்ன ஆகும்னா நம்மளுடைய அணுக்கள் எல்லாம் பியூர் ஆகும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டெத் செல்கள், இறந்து போன செல்கள் வெளியேற்றுவதற்கான செயல்பாடுகள் ரொம்ப துரிதமாக நடக்கும். ஆக்சுவலாக உடற்பயிற்சியினுடைய முதல் ஸ்டெப்பே இதுதான். உடற்பயிற்சியை நாம் எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இறந்து போன செல்களை வெளியேற்றுவதற்கான உந்து சக்தியை தயார் பண்ணுறோம். ரெண்டாவது, ஒவ்வொரு செல்களில் இருக்கக்கூடிய அந்த கோட்டிங்கில் விலங்கினத்தினுடைய தன்மை இருக்குது. அந்த தன்மையை பியூர் பண்ணுறதுக்காக நம்ம உடம்புக்குள்ளார அந்த ப்ரொடக்ஷனை உடல் பயிற்சியால் கிடைத்த ஆற்றலை பயன்படுத்துகிறோம். அப்போ இதெல்லாத்தையும் சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கிட்டு
நம்முடைய எண்ணம் சொல் செயல்களை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கணும். இப்படி நாம் அமைதியாக இருக்கும்போது வெளியே இருந்து பார்க்கக்கூடிய இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏன் நீ ரொம்ப சோகமாக இருக்க அப்படி தான் கேட்பாங்க. என்ன ஒரு மாதிரியாக இருக்க அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா நாம் அமைதியாக இருக்கோங்கிறதுக்கும் அவங்க லாங்குவேஜில் அது உங்களுக்கு புரியவே புரியாது. நம்ம ஏதோ சோகமாக கவலையாக இருக்கோம், ஆறுதல் சொல்கிறதுக்காக கிளம்புவாங்க. ஆறுதல் சொல்கிறேன்னு கிளம்பி நம்மளே இழுத்து கொண்டு வந்து வெளியில் போட்டுருவாங்க. இப்போ அவங்க அப்படி தான், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா. இப்போ தவம் பண்ணி அந்த ஃபீல்டில் நம்ம சிந்திச்சுட்ருக்கோம், யோசிக்கிறோம் அப்படின்னா, ஏன் நீ இப்படி உட்காந்துட்ருக்க அப்படின்னு தான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். இப்போ அதிலெல்லாம் தப்பு கிடையாது. ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு விஷயத்தை யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படி அவங்கள்ட்ட போய் முழுசாலாம் விளக்கமெல்லாம் கொடுக்காதீங்க. நான் என்னுடைய உயிரை பற்றியும் நான் என்னுடைய அறிவை பற்றியும் இறைவனை பற்றியும் புரிந்து கொள்வதற்காக முயற்சி பண்ணுறேன். ஏதோ நட்டு கழட்டுறது போல் இருக்குது, நல்லா தான் இருந்துச்சு, ஏதோ மனவளக்கலை பயிற்சின்னு போச்சு வந்துச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு ஒரு பேரை கொடுத்துருவாங்க. அதனால் இது மாதிரியான வார்த்தைகள்லாம் விமர்சனங்கள்லாம் வரும். ஆனால் நம்ம அதை ஏன்னா அப்போ அவங்கள நாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாமல் இந்த விஷயத்துக்குள்ளார ட்ராவல் ஆகவும் முடியாது. அது ஒரு விஷயம் இதுதான் அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களும் பயிற்சிக்கு வரும்போது அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களும் என்ன பண்ணணும், இந்த உடல் பயிற்சி புத்தகம், இந்த காய்கள் பயிற்சி புத்தகம் இதெல்லாம் கொடுத்து படிக்க சொல்லுங்கள். இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா சரி, ஒரு நல்ல முயற்சியில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நாம் எதானாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களுக்கு வேறுபாடான சிந்தனைகள் நம்மளுடைய செயல்கள் மூலமாக வந்துடக்கூடாது. அப்படி மீறி வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு அதை தயவு செய்து அதை சரி பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது, நான் பெரிய ஒரு விஷயத்துக்காக என்ன ஈடுபடுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அவங்களுடைய தன்மையே நம்மளை என்ன பண்ண விடாது, நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போக விடாது. ஏன்னா இப்போ அங்கேருந்து வந்தது தான் நாம். இப்போ இந்த சிந்தனையை யோசிக்கிறது நம்மளுடைய அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அல்லது கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய கணவனாக இருந்தால் மனைவியாக இருக்கலாம், மனைவியாக இருந்தால் கணவனாக இருக்கலாம், நம்மளுடைய பிள்ளைங்களாக இருக்கலாம். அப்போ இதெல்லாமே ஒரே காந்தம். இப்போ இந்த ஒரே காந்தம் ஒரு விதத்தில் நமக்கு எதிர்மறையாக இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் வச்சிட்ருக்கான், என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க யோசித்தாங்க அப்படின்னா நமக்கு அது எதிர்வினை தன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது மாதிரியான சிந்தனைகள் அவங்களுக்குள்ளே வந்ததுனாலும் நாம் அதுக்கு தகுந்த முறையில் அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும். இந்த சிந்தனையை நாம் என்ன பண்ணக்கூடாது, வளர விட்டுற கூடாது. ஏன்னா ஒரே கருமையம், ஒரே காந்த களம் அப்படிங்கும்போது அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை நாம் ஆழமாக முயற்சி பண்ணுவோம், ஆனால் இவங்களுடைய காந்தம் என்ன பண்ணும், நம்மளை டேக் டைவர்ஷன் கொடுக்கும். அப்போ இதை புரிஞ்சுக்கவும் முடியாது. இப்போ இது இதனால தான் மகரிஷி சமுதாயத்தினுடைய ஒத்துழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம்னா. நாம் இப்போ அது குடும்ப அளவில் தான் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் சமுதாயத்தினுடைய ஒத்துழைப்பே ரொம்ப அவசியம் ஒரு நல்ல விஷயம் டெவலப் ஆகிறதுக்கு. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் தொடர்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.